லோகேஷ் கனகராஜுக்கு என்னதான் ஆச்சுன்னு சுத்தமா தெரியல. இந்த மனுஷனை கைதி 2 அப்படிங்கிற ஒரு படம் எடுக்க சொன்னா இவர் ஹீரோவா நடிச்சு ஒரு டீசரை ரிலீஸ் பண்றாங்க. அப்படி என்னதான்ப்பா இவர் பண்றாருன்னு பாக்கும்போது இவர் ஹீரோவா நடிச்சு டிசி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போதான். இந்த படத்துக்கான டீசரை இப்ப வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசர்ல இவரு தேவதாஸ் அப்படிங்கிற கேரக்டர்ல ஹீரோவா நடிக்க போறாரு. இந்த தேவதாஸ் பேருக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. கூலி படத்துல நம்ம ரஜினியோட பேரு தேவராஜ், அந்த தேவராஜ்ல இருக்கிற தேவாவையும், லியோ படத்துல நம்ம விஜயோட பேரு லியோ தாஸ், அதுல இருக்கக்கூடிய தாஸ் எடுத்து தேவதாஸ் அப்படிங்கிற பேர்ல இவர் ஹீரோவா ஒரு படம் பண்ண போறாராம். கூலி படத்துல இந்த ஒரு மனுஷனை எவ்வளவு தூரம் அடிக்கணுமோ அவ்வளவு தூரம் அடிச்சது பத்தாம நீ கைதி 2 எடுக்கிற வரைக்கும் இப்படிதான் அடிப்போன்னு திரும்ப திரும்ப இவரை அடிச்சு உட்கார வைக்கலான்னு பாக்கும்போது இன்னும் கைதி 2 எடுக்கிறதுக்கு எனக்கு 8 மாசம் டைம் இருக்கு. அதே போல எனக்கும் ஹீரோவா நடிக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருந்துச்சு. அதனாலதான் என்னோட ஃப்ரெண்டு டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் கிட்ட இந்த 8 மாசத்துக்குள்ள நான் ஹீரோவா நடிச்சு என்ன ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு கால் ஷீட் கொடுத்து நடிக்க ஒத்துக்கிட்டேன்னு லோகேஷ் கனகராஜும் ஒரு இன்டர்வியூல ஓப்பனா சொல்லியிருப்பாரு. ஒரு சீன் மட்டும் வேணா ஷூட் பண்ணலாம், அதுக்கப்புறமா உனக்கு இன்னும் ஐடியா இருந்துன்னா அந்த படம் பண்ணலாம் மாதிரி பேசி. இந்த டீசரை பார்த்த வரைக்குமே இந்த ஒரு படம் 2000ல ரிலீஸ் ஆன தி மூட் ஃபார் த லவ் அப்படிங்கிற படத்தோட சாயல் அப்படியே இதுல இருக்கு. பட் இந்த ஒரு படத்தோட ஸ்டோரி அவர் எப்படி எடுத்து வச்சிருக்காருன்னு தெரியல. மத்தபடி அனிருத்தோட மியூசிக்கும் சரி, லோகேஷ் கனகராஜோட ஆக்டிங்கும் சரி, எல்லாமே பர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. பட் கைதி 2 மட்டும் சீக்கிரம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஒரே கமெண்ட் பண்ணிடுங்க.